கதை பெயர் மாலைச் சூரியன். கதாபாத்திரங்கள் 1. ஆதி ஆதித்யன், வயது 27, தொழில் புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர். குணம் அமைதியானவனும் கனவுகளால் நிரம்பியவனும். தோற்றம் உயரமானது, கருத்த மெல்லிய தாடி, கனிவான பார்வை. பின்னணி சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். தந்தை இல்லாதது காரணமாக தாய் மீது அதிக பாசம். 2. மெய்திலி, வயது 24, தொழில் இலக்கியம் படிக்கும் மாணவி மற்றும் எழுத்தாளர் ஆகும். குணம் கொஞ்சம் பேச்சாளி, உணர்ச்சிவசப்பட்டவள், கடினமாக உழைக்கும் பண்பு. தோற்றம் நீளமான கூந்தல், கன்னத்தில் புன்னகை, அழகிய சிவப்பு கண்கள். பின்னணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். தந்தை விவசாயி, தாய் ஆசிரியர். 3. விக்னேஷ் விக்னு, வயது 28, தொழில் ஆதியின் நண்பர் மற்றும் உதவியாளர். குணம் நகைச்சுவை உணர்வு கொண்டவர், நம்பிக்கையூட்டும் நண்பன். 4. விஸ்மயா, வயது 26, தொழில் மெய்திலியின் நண்பியும் ஆடை வடிவமைப்பாளரும். குணம் உற்சாகமானவள், நேர்மையானவள். முதல் பகுதியில் ஆதி தனது போட்டோகிராபி கண்காட்சிக்காக தஞ்சாவூர் வரும் போது கல்லூரி மைதானத்தில் ஒரு விழாவில் மெய்திலியை முதன்முதலாக சந்திக்கிறான். அவள் படித்து கொண்டிருக்கும் புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் கவர அவளிடம் பேசி நெருங்க முயல்கிறான். மெய்திலி தனது கிராமிய பண்புகளால் கட்டுப்பட்டு பேச மறுக்கிறாள். ஆதி தனது புகைப்படங்களில் கிராமிய அழகை பிடிக்க தஞ்சாவூரில் சில நாட்கள் தங்க முடிவெடுக்கிறான். விக்னேஷின் உதவியால் மெய்திலியின் நண்பன் மூலம் அவளை மீண்டும் சந்திக்கிறான். மெல்ல மெல்ல இருவருக்கும் நட்பு உருவாகுகிறது. 2ஆம் பகுதியில் மெய்திலியின் குடும்பம் திருமணத்திற்கான வரன்களை பார்க்க தொடங்க அவள் மனதில் குழப்பம் ஏற்படுகிறது. ஒருபுறம் குடும்பத்திற்கு எதிராக செல்ல மனமில்லை, மறுபுறம் ஆதியிடம் நெருக்கமாகும் உணர்ச்சி. ஆதி தன் காதலை வெளிப்படுத்த விரும்பும் போது மெய்திலி தன்னிடம் தள்ளி செல்வாள். அந்த இழப்பின் வேதனை ஆதியை உடைக்கிறது. விக்னேஷின் ஆதரவால் மீண்டும் நிற்கின்றான். 3ஆம் பகுதியில் மெய்திலியின் தாய் அவளின் மனதில் இருக்கும் குழப்பத்தை அறிந்து ஆதியுடன் பேசுகிறார். குடும்பத்தின் எதிர்ப்பு காரணமாக மெய்திலி தனது சொந்த நம்பிக்கையை எதிர்த்து நிற்க தீர்மானிக்கிறாள். ஆதி மெய்திலியின் குடும்பத்திடம் தனது உண்மையான நோக்கத்தை தெரிவிக்கிறான். அவர்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக சில சோதனைகளை சமாளிக்கிறான். இறுதியில் மெய்திலியின் தந்தை அதன் உண்மையான காதலை உணர்ந்து திருமணத்திற்கு சம்மதிக்கிறார். கதை முடிவில் மாலையில் சூரியன் மூடும்போது செந்நிறத்தில் ஜொலிக்கும் கிராமத்து தேசத்தில் ஆதி மற்றும் மெய்திலி இணைந்து நிற்கின்றனர். அன்பும் பரிசுத்தமுமான காதலுடன் அவர்களின் வாழ்க்கை தொடர்கிறது. இது ஒரு கதை குரல் மட்டுமே. நீங்கள் விரும்பினால் இதை மேலும் விரிவுபடுத்தி எழுதலாம். அதேபோல் மேலும் பகுதி வேண்டுமானால் தெரிவிக்கவும். இத்துடன் கதை முடிகிறது. மேலும் இது போன்ற நல்ல கதைகளை பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.